என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே.
ஒருபோதும் நாம் கைவிட மாட்டோம். ஹalleluya. கலங்கி நிற்க வேண்டாம். ஹalleluya. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். எத்தனையோ சோதனைகள் வந்தது, எத்தனையோ பாரங்கள் வந்தது, எத்தனையோ துன்பங்கள் வந்தது. ஆனாலும் ஹalleluya அதிலே மூழ்கிடாதபடி நம் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய சோதனை நேரத்துல எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. என்னுடைய துன்ப நேரத்துல என் துன்பத்தை நீக்கி இருக்கிறார் என்று சொல்லி. ஹalleluya. Yes Lord, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல மாற்றி, தோள் மீது சுமந்து, ஆமென், சுமந்து சென்றிருக்கிறார். ஹalleluya. ஆமென். இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
வாழ்க்கையில நீர் இருந்துட்டா ஆண்டவரே, ஆமென், என்னுடைய வாழ்க்கையில ஒரு கவலையும் இருக்காது இயேசுவா. நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தையை போல ஆட்சி, ஆமென், எங்களை தோள் மீது சுமந்து நீங்க நடந்திருக்கிறீங்களே இயேசுவா. நீர் எத்தனை நல்லவர். ஆமென், உம்மை புரிந்து கொள்ளாமா. உம்மை போல வேற ஒரு தெய்வமும் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. நீர் எங்களை நேசிக்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, உம்மை போல வேற தெய்வம் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. ஆமென். நீர் எங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு ஒரு பாக்கியம் ஆண்டவரே. ஆமென். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர். அப்பா, எங்களுடைய பலவீன நேரங்களில் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுத்து, அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சோதனை நேரங்களில, எங்களுடைய வேதனை நேரங்களில எங்களுக்கு துணையாய் நின்றிருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துகிற வல்லவராயிருக்கிறேன். எடுத்து அவரை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ள வார்த்தையை எங்களுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 5 மாதங்களிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்வது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது சொல்வது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பரம தகப்பனாகி ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லும் பொழுது அது எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் செய்கிற நன்மைகள், அவர் கொடுக்கிற உதவிகள், அவர் கொடுக்கிற ஆச்சரியமான நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆண்டவர் சித்தம் கொண்ட வார்த்தை என்னவென்றால்,
கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 20வது வசனத்திலே, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவோ நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பதாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தள்ளினார் என்றான். பிரியமானவர்களே, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தள்ளினார் என்றான். தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மத்திலே எதிர்பார்க்கிறார். ஏன் நாம் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும்? வேதத்திலே 1 யோவான் புஸ்தகங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து நாம் அதிகமாய் படிக்கின்றோம். தேவன் அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது. எனவே அந்த அன்பை நம்மத்திலே வெளிப்படுத்துவதற்காக கல்வாரி சிலுவையிலே நமக்காக தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணினார். அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய அக்கிரமங்களிலும் நம்முடைய பாவங்களிலும் இருந்த நம்மை மீட்டு அவரோடு கூட உட்கார வைத்தாரே. எனவே நம் மீது அன்பு வைத்து, நம் மீது இரக்கம் வைத்து, தம்முடைய கிருபையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டபடினாலே நாம் அவருடைய அன்பை ருசி பார்க்கிறோம். அவருடைய அன்பை இந்த உலகத்தில் நமக்காக வெளிப்படுத்தின நிமித்தமாக அந்த அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. அந்த கிருபை நிமித்தமாக நாம் அவரை நேசிப்பது மாத்திரமல்ல, அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு உகந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினபடினாலே அன்பின் நிமித்தமாக நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? என்ன காரியம்? எதற்காக நாம் பயப்பட வேண்டும் என்றால், சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அது வேதத்தின் பிரகாரம், ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே அது சுத்தமாய் இருக்கிறது. அதை தேவன் விரும்புகிறார். அது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அவருக்கு உகந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. சுத்தமும் அது என்றைக்கு நிலைக்கிறதுமான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த வேத வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டு போகிறோம்? கிறிஸ்தவத்தினுடைய அனுபவங்களிலே எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை நேசிக்கிறதிலே எப்படி நாம் அவரோடு நேரங்களை செலவழிக்கிறோம்? ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு பயமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை என்றால் ஒரு பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதோ, இல்லை என்றால் நம்மை நேசிக்கிறவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்பதோ, இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் ஏனோ தானம் என்று வாழும் பொழுது அது சில வேளைகளில் நம்மை ஒரு குறிப்பிட்ட இடங்களை விட்டு தூரமாய் கொண்டு போகிற சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து போக முடியும். அது சில வேளைகளில் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் கொண்டு போய் விடுகிறது. இல்லைன்னா தெய்வீக அன்பை விட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை தூரமாய் கொண்டு போய்வதனாலே அந்த தெய்வீக அன்பை விட்டு, தெய்வீக சிநேகத்தை விட்டு நாம் கடந்து போய் அவருடைய பிரமாணங்களை விட்டு தள்ளி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். இந்த வேத வார்த்தையை கேட்கிற தேவ ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய பார்வையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை சுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய பேச்சுக்கள் சுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள் சுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய உணர்வுகள் சுத்தமாய் இருக்கிறதா? நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போய் கொண்டு வாழ்கிறோமா? அதை தேவன் வெறுக்கிறார். அப்ப தேவன் எதை விரும்புகிறார் என்றால், அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் சுத்தவான்களாய் இருக்க அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்பதாக உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் அது என்றைக்கும் நிலைக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த வாழ்க்கையானது நம்மை தேவனுடைய நியாயாசனத்திற்கு
முன்பதாக நிறுத்துகிறது. அந்த பரிசுத்த வாழ்க்கையானது தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு அது நம்மை தகுதிப்படுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தகுதி இல்லாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில வேதத்திற்கு உகந்ததற்கு எதிராய் செயல்படுகிற காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தேவன் நம்மை இந்த உலகத்தினுடைய அந்தகாரத்திலிருந்து நம்மை வேறு பிரித்தார். இந்த உலகத்தினுடைய இருளிலிருந்து வேறு பிரித்த தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளிகளத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆச்சரியமான ஒளிகளத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை வேறு பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை எதற்கு நேராக நாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நாம் அவருக்கு பயப்படுகிற பயம் என்ற அன்பை காட்டுகிறது. அது அன்பாக வெளிப்படுகிறது. நாம் கர்த்தரை நேசிக்கிறோம், அவரோடு கூட நாம் நேரங்களை செலவழிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். யோபுவை போல உத்தமர்களாய் நடக்க நாம் எவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் நம்முடைய அன்பு, நம்முடைய நேசம், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய அவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தின் அனுபவங்கள் எப்படி நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, எப்படி எந்த விதத்திலே நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது என்று நாம் வேதத்திலே சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 5 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதாவது தேவனுக்கு பயப்படுற பயம் அது நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறதாம். அதாவது தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆனால் மனிதனுக்கு பயப்படுற பயமோ நமக்கு கண்ணியை கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்திலே மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஒருவேளை இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? இல்லை என்றால் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு நாம பயந்து வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆனால் மனிதனுக்கு பயப்படுற பயமோ இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆபத்துகளை கொண்டு வரலாம். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை அது கொண்டு வரலாம், தேவையில்லாத கலக்கங்களை கொண்டு வரலாம். 5 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்போ இந்த 3 காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுவதே, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் கற்றுக் கொள்கிறோம். நம்முடைய கல்வியின் மூலமாக அநேக அறிவை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் பல சூழல் நிமித்தமாக அநேக ஞான அறிவை இந்த உலகத்தில் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே தெய்வீக ஞானம் அவசியம். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. எனவே பரலோக ராஜ்யத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது, தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் பரலோகத்தினுடைய ஞானத்தை நமக்கு தருகிறார். அப்போ பிதாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரலோகத்தினுடைய ஞானம் உங்களுக்கு அவசியமாய் தேவை. இந்த பரலோகத்தின் ஞானம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அவரை நேசிக்கும் பொழுது, அவரோடு கூட நேரங்களை செலவழிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு உகந்த காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த ஞானம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆழ
காலங்களை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. இந்த ஞானம், பரலோகத்தின் ஞானம், பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஞானம் எங்கே கிடைக்கிறது என்றால், உலக அறிவை வைத்தல்ல, உலகத்திலே பல புத்தகங்களை வாசிப்பது நிமித்தமாக அல்ல, இந்த ஞானம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது நிமித்தமாக இந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எந்த ஒரு மனிதன் இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்கிறாரோ அவர் இந்த உலகத்திலே செம்மையானவர்களாய் வாழ முடியும். எந்த ஒரு மனிதன் இந்த ஞானத்தை தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் வேதத்தினுடைய மறைவான பொக்கிஷங்களை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த முடியும். இந்த கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, இந்த கர்த்தருக்கு பயப்பட நிமித்தமாய் வரக்கூடிய நன்மைகள் என்னவென்றால், ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்குமா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் அவருக்கு உகந்த ஒரு வாசனை. உகந்த ஒரு வாசனை என்றால் அது ஒரு தேவன் முகந்து கொள்ளுகிற ஒரு வாசனை. அப்போ ஆராதனையை தேவன் முகந்து கொள்ளுகிறார், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை தேவன் முகந்து கொள்ளுகிறார், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிற ஆவிக்குரிய கனிகளின் மூலமாக தேவன் அந்த வாசனையை முகந்து கொள்ளுகிறார். நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகளை தேவன் முகர்ந்து கொள்ளுகிறார். உதாரணத்துக்கு யோசேப்பை பாருங்க. யோசேப்புக்கு விரோதமான பிசாசானவன் ஒரு கண்ணியை அங்கே வைக்கிறான். அவன் பாவம் செய்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் அங்கே இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் அவனை பார்க்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் கடந்து போகிறான். ஆனால் யோசேப்பு சொல்கிற ஒரு காரியம், என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அங்கே தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய பரிசுத்தத்திற்கு நேராக தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வை நம்முடைய உணர்வுகளில் இருந்து நாம் வெளியே கொண்டு வருகிறோம். அந்த தேவன் என்னை காண்கிறார் என்ற அந்த பயம் அங்கே பரிசுத்தத்தினுடைய உணர்வை வெளியே கொண்டு வந்து சத்துருவுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது. சத்துருவுக்கு எதிராய் நாம் சவாலாய் நிற்பதற்கு உதவி செய்கிறது. அதை தேவன் முகர்ந்து கொள்ளுகிறார். அந்த வாசனை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் என்ற வாசனை வெளிப்பட வேண்டும். தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரியே, வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தில் நீங்கள் ரகசியமாய் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை என் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் பொழுது சத்துரு வெட்கப்படுகிறார். அதன் மூலமாக தேவன் உங்கள் மீது இருக்கிற வாசனையை முகர்ந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். மூன்றாவதாக, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றாம். இன்னொரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனம், நீதிமொழிகள் 19:23 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அந்த வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே, அதை அடைந்தவன், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை கொண்டு வருகிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக அங்கே நாசியிலே சுவாசம் இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் உயிரோட இருக்க முடியும். இந்த சுவாசம் ஒரு மனிதனை விட்டு வெளியே வரும் பொழுது, ஏனென்றால் எந்த உயிரினமாய் இருந்தாலும் சுவாசம் வெளியே போகும் பொழுது அது செத்த பிணமாய் காணப்படுகிறது. அங்கே நாம் தொட்டு பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு குடிந்த நிலையை நாம் உணர முடியும். அங்கே ஜீவன் இல்லை, அங்கே உயிர் இல்லை, அங்கே அசைவுகள் கிடையாது.
பிரியமானவர்களே, ஒருவேளை கிறிஸ்தவ தேவ ஜனங்களாகிய நாம் கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அங்கே வேத வசனத்தின்படி அதை அடைந்தவன், எதை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினுடைய ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனிதன் பத்திரமாய் பாதுகாக்கிறார்களோ அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து அவன் நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் ஒரு திருப்தியை வைத்திருக்கிறார். தீமை உங்களை அணுக முடியாது என்றால் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு உங்கள் மத்தியிலே இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பதினாலே பிசாசு உங்களை தொட முடியாது. ஏனென்றால் 24 மணி நேரமும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு நல்ல தொடர்பை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது, சத்துரு உங்களை தொட முடியாது. ஏனென்றால் தேவன் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஜீவனுக்கு எதுவாய் நடத்துகிறது. அது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் அது நடத்துகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கிறது. அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான்காவதாக அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். அதே நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் விருத்தியாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் மரண தருவாயிலே நாம் இருக்கலாம். சில நேரங்களில் சில வியாதியினுடைய கொடூரங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் சாகடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களை நான் விருத்தியாக்குவேன். வேதத்தில் ஒரு ராஜாவினிடத்தில் தீர்க்கதரிசி சென்று, உன்னுடைய காரியங்கள் முடிந்து விட்டது, உன்னுடைய அரசாட்சியை நீ சரிப்படுத்தி, உன்னுடைய தேவன் உனக்கு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த ராஜா தேவ சமூகத்திலே அவன் கர்த்தருக்கு பயந்து தன்னை அர்ப்பணித்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு 15 வருடங்களை தேவன் கூட்டிக் கொடுக்கிறார். ஆயுசு நாட்களை தேவன் விருத்தியாக்குகிறார். ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் உங்களுடைய நாட்களை விருத்தியாக்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் ஏனோ தானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். பாவத்தோடு விளையாடாதீர்கள். உலகத்தினுடைய அநீதியான காரியங்களை நீங்க செய்யாதீங்க. தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை செய்யக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நாம் அவருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சரீரத்திலே நல்ல பலத்தை தருகிறார், நல்ல ஆரோக்கியத்தை தருகிறார், நல்ல சுகத்தை தருகிறார். உங்கள் எண்ணங்கள் புதிதாய் மாறுகிறது, உங்களுடைய பிரயாசங்கள் புதிதாய் மாறுகிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாக வேண்டும் என்றால், உங்கள் ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். கடைசியாக 5வதாக சங்கீதம் 115:13 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, he will bless those who fear the Lord, both the small and the great என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிறியோரையும் பெரியோரையும் என்று நாம் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆசீர்வதிப்பார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் ஆங்கில வார்த்தையின்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிறிய மனிதனாக இருந்தாலும், ஒருவேளை பொருளாதாரத்திலே நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் வருமானங்களிலே சிறியவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் உலகத்தினுடைய நடைமுறைகளிலே நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:17 சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் என்று சொல்லும் பொழுது நாம் ஏதோ ஒரு மனிதனுக்கு பயந்து வாழ்கிறது அப்படிப்பட்ட ஒரு பயம் அல்ல, அவரை நேசித்து வெளிப்படுகிற ஒரு பயம். அவர் என்னோடு இருக்கிறார் என்ற அன்பின் நிமித்தம் உண்டாகிற ஒரு பயம், இல்லைஎன்றால் கிருபை நிமித்தமாய் உண்டாகிற பயம், இல்லைஎன்றால் இரக்கத்தின் நிமித்தமாய் உண்டாகிற பயம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்மை கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். தம்மை பற்றி பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருக்கும்படி தேவன் உங்களுடைய வீடுகளிலே எழுந்தருளியிருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் முதல் தரமாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அவர் எழும்ப வேண்டும். அவருக்கு நீங்கள் பயந்து வாழ வேண்டும். உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. பொருளாதார நெருக்கத்தை கண்டு பயப்படாதீங்க. எந்த மனிதனுடைய பேச்சை கண்டு நீங்க பயப்படாதீங்க. உலகத்தில் நடக்கிற நம்மை காட்டில் நம்மை டாமினேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அவருக்கு முன்பதாக நாம் பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். இங்கே நாம் வாசிக்க கேட்ட நாம் சிந்தித்த வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்றை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல் பெரியோரையும் சிறியோரையும் அது ஆசீர்வதிக்கின்றது என்று வேதத்திலே நாம் சிந்தித்தோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை எதுவானாலும் பரவாயில்லை, நான் உமக்கு முன்பதாக நீதியும் நேர்மையுமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக ஆண்டவரே உயிரை தியாகம் செய்தீர், எனக்காக நீர் ஆண்டவர் தியாக பலியாய் உம்மை ஒப்புக் கொடுத்தீர். எனவே என்னுடைய ஜீவிதத்திலே நான் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நேர்மையுமாய் ஜீவிப்பேன். உமக்கு முன்பதாக நான் பயந்து வாழ்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி எந்த காரியத்தை கண்டு நம்ம பயந்து வாழ்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தின் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பயத்தின் அனுபவங்களிலிருந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வெளியே கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக இவர்களை நான் நிறுத்துகிறேன். வேதத்திற்கு உகந்த ஒரு பயபக்தியினுடைய ஜீவிதத்திற்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. வியாதியின் மரணத்தின் ஓடத்தில் இருக்கிற இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்டெடுக்கிறேன் ஆண்டவரே. ஞானம் இல்லையே என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஞானத்தை நீர் போதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் அல்லவா ஆண்டவரே. உமக்கு முன்பதாக இவர்கள் உத்தமமாய் நேர்மையுமாய் ஜீவிக்கும் பொழுது பரலோகத்தின் ஞானம் இவர்களுக்கு கிடைப்பதாக. பரலோகத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும். பரலோகத்தினுடைய பொக்கிஷங்களை ஆண்டவர் விளங்கிக் கொள்ளத்தக்கதான ஞானத்தை இவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபை மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய காருண்யத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். எல்லா துதியான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வேத வசனத்தின்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருச்சபை மக்கள், நீங்கள் தேவனுக்கென்று செலுத்துகிற உங்களுடைய காணிக்கைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பொருளாதாரத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய களஞ்சியங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற உங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் அன்போடு பெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் திரையிலே பார்க்கிற இந்த நம்முடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு உங்களுடைய கூகுள் பே மூலமாக, உங்களுடைய மணி டிரான்ஸ்பர் மூலமாக, நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் உங்களுடைய தசமபா காணிக்கைகளை நீங்கள் உற்சாகமாய் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார், செழிப்பாக்குவார்.
கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. இந்த வருகிற புதிய மாதத்திலே, இந்த ஜூன் மாதம் முழுவதிலும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். எதை கண்டும் கவலைப்படாதீங்க, எதை கண்டும் பயப்படாதீங்க. தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பதாக உத்தமமாய், நேர்மையாய், பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை பிரியப்படுத்துங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு பார்த்துக் கொள்வார். God bless you.